வெல்கம் டு Lakshmi Max. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 12th ஸ்டாண்டர்டோட கிரியேட்டிவ் ஆர் பிடிஏ ப்ராப்ளம்ஸ் அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் இன்டகிரேஷன்றது சாப்டர்லேருந்து பார்க்க போகிறோம். ஃபைண்ட் த ஏரியா பவுண்டட் பை x is equal to 80 square, y equal to 280 between the ordinates corresponding to t equal to 1 and t equal to 2. நார்மலி நமக்கு ஈக்குவேஷன் எப்படி கொடுப்பாங்க, y xயில் கொடுப்பாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா பேராமெட்ரிக் ஃபார்மில் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி உங்களுக்கு தெரியும், திஸ் இஸ் த பேராமெட்ரிக் ஃபார்ம் ஃபார் அ பேரபோலான்றதும் உங்களுக்கு தெரியும். சரி, இந்த சம் எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். சொல்யூஷன் நான் கொடுத்துருக்க ரெண்டு ஈக்குவேஷனை எழுதிடுறேன். x is equal to 80 square, y equal to 280. இந்த ரெண்டு ஈக்குவேஷன் எழுதியாச்சு. இந்த செகண்ட் ஈக்குவேஷன்லேருந்து எனக்கு டீயோட ஆன்சரை கண்டுபிடிக்கலாம். t is nothing but y by 2a. அதாவது t in terms of yயில் நான் எடுத்துட்டேன். இதை கொண்டு போய் நான் ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். அப்போ என்னாகும், x is equal to a into t ஸ்கொயருக்கு பதிலாக y by 2a தான் ஹோல் ஸ்கொயர்டுன்னு போட போகிறோம். அப்போ என்னாகும், இது a இன்ட்டு ஒய் ஸ்கொயர் பை 4a ஸ்கொயர்னு வரும். ஒரு a கேன்சல் ஆகிடும். ஸோ இது இந்த பக்கம் கொண்டு போனால் 4axன்னு வரும். ஒய் ஸ்கொயர்ட் ஈக்குவல் டு 4axன்னு வந்துடும். இதுதான் இந்த ஈக்குவேஷன் ஆஃப் த பேரபோலா. ஸோ ஒன்ஸ் நம்ம வந்து டீயில் இருக்கிறதெல்லாம் எக்ஸ் ஒயில் மாற்றிட்டேன். அப்போ என்ன பண்ணணும், அந்த லிமிட்டையும் மாற்றணும். இங்கே லிமிட் என்ன கொடுத்துருக்கான், t ஈக்குவல் டு 1 and 2. அந்த டீயில் இருக்கிறத நான் எக்ஸில் மாற்ற போகிறேன். ஏன்னா திஸ் பேரபோலா இஸ் சிமெட்ரிக்கல் அபவுட் த எக்ஸ் ஆக்சிஸ். இப்போ t வந்து 1 2ன்னு கொடுத்துருக்கான். அப்போ எக்ஸ் என்னாகும், இப்போ வந்து t 1ன்னு கொடுத்தான்னா எக்ஸ் என்னாகும்னு பாருங்கள், a இன்ட்டு 1 ஸ்கொயர்டு. அப்போ ஏன்னு வரும். போட்டாச்சா? இப்போ t வந்து 2 கொடுத்தா a இன்ட்டு 2 ஸ்கொயர் இஸ் 4. அப்போ a இன்ட்டு 4ஏன்னு வரும் எக்ஸு. ஸோ அதையும் எழுதியாச்சு. இப்போ எல்லாத்தையும் நான் எக்ஸ் ஒயில் எழுதிட்டேன். இப்போது படம் வரைஞ்சிடலாமா? எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் போட்டுட்டேன். y square equal to 4ax is a parabola facing right side. அதையும் வரைஞ்சாச்சு. பட் என்னோடய லிமிட் என்ன, ஏலேருந்து 4a வரையும். இங்கே பாருங்கள், இது 0a 2a 3a 4aன்னு வச்சுருக்கேன். ஏலேருந்து 4a வரையும் நான் மார்க் பண்ணிட்டேன். இப்போ இதுதான், இந்த ஷேடட் போர்ஷன் தான் எனக்கு தேவையான ஏரியா. இப்போ ஈஸியாக நீங்கள் ஏரியா கண்டுபிடிச்சிடலாம். எப்படி கண்டுபிடிக்கலாம், a to 4a லிமிட்டு இன்டகிரேஷன் ஆஃப் y dxன்னு போட்டுடலாம். இதில் இன்னொரு விஷயம், இதுவும் பாருங்கள் சிமெட்ரிக்கல் அபவுட் தி எக்ஸ் ஆக்சிஸ். அப்போ இதை வந்து பாசிட்டிவ் சைட் ஆஃப் த ஆக்சிஸ்லேயே கால்குலேட் பண்ணிட்டு இன்ட்டு 2ன்னு போட்டுடலாம். ஸோ ஏரியா ஈக்குவல் டு 2 இன்ட்டு லிமிட் என்னமா நமக்கு, ஏலேருந்து 4a வரையும் தான் இந்த ஷேடட் போர்ஷன் இருக்குது. y dx, ஒய்ன்றது என்ன, இந்த ஈக்குவேஷன். ஆனால் அது y ஸ்கொயர்டில் இருக்குது. ஸோ அதை ஒய்ன்னு மாற்றணும். அப்போ ரூட் ஆஃப் 4axன்னு வரும். அந்த y எப்படி வரும், y ஸ்கொயர் ஈக்குவல் டு 4ax. அப்போ y வந்து ரூட் ஆஃப் 4ax. அப்போ இந்த ரூட் 4 வெளியில் வந்தால் 2 நான் வெளியில் எடுத்துட்டேன். ஆல்ரெடி வெளியே ஒரு 2 இருக்குது, 2 டைம்ஸ்னு. இந்த ரூட் 4 வெளியில் வந்தால் ஒரு 2. இதில் ஒரு ரூட் ஏ ரூட் எக்ஸ் இருக்கும். அந்த ரூட் ஏவும் நான் வெளியே எடுத்துட்டேன். அப்போ மீதி ரூட் எக்ஸ் இருக்கும், அதாவது எக்ஸ் பவர் ½ இருக்கும். dx இன்டெக்ரல் a to 4a. இப்போ இது வந்து 4 ரூட் ஏ. இங்கே என்ன இன்டெக்ரல் பண்ணால் எக்ஸ் பவர் n+1 by n+1. ஸோ எக்ஸ் பவர் 3/2 by 3/2ன்னு வரும். இன்டகிரேஷன் முடித்த உடனே லிமிட் போட்டுடலாம். a to 4aன்னு போட்டாச்சு. இந்த 3/2 நியூமரேட்டருக்கு வரும்போது 2/3ன்னு வரும். அப்போ 4 2s 8/3 இந்த ரூட்டே இருக்குது. மீதி இது மட்டும்தான் இருக்கும், a to 4a. இப்போது அப்பர் லிமிட் சப்ஸ்டியூட் பண்ணுவோம். இது அப்படியே இருக்குது வெளியில். 4a 3/2 அப்படின்னா என்ன அர்த்தம், ஒரு 4 ஃபுல் டைம்ஸ் 4a வரும். அடுத்து இப்படி வரும். அப்படின்னா என்ன அர்த்தம், 4a இன்ட்டு 2 ரூட் ஏன்னு வரும். 8a ரூட் ஏன்னு வரும். அதே மாதிரி மைனஸ் லோயர் லிமிட் ஏவை ஏ வந்து 3/2 டைம்ஸ் 2 டைம்ஸ் போடணும். ஒரு a ஒரு ½ த a போடணும். அப்போ a ரூட் ஏ. அப்போ 8a ரூட் ஏ மைனஸ் a ரூட் ஏ வந்து 7a ரூட் ஏ. இப்போ இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். 8 7s are 56. ரூட் ஏ ஒரு a வரும், இன்னொரு a இருக்குது. ஸோ a ஸ்கொயர். ஸோ 56/3 a ஸ்கொயர்ட் ஸ்கொயர் யூனிட்ஸ். இதுதாம்மா ஏரியா. அவ்வளோதாம்மா இந்த சம். தேங்க்யூ.